இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது? எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். எப்படி 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 கட்லு பீரோலு இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. என்ன கொடுமை சரவணன். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும் 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கு? ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க ஏமா முறுக்கு 4000மா அப்படிம்பாங்க. லட்டு 2000 நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்களான்னு பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும் போது. மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி 4000 முறுக்கு 2000 லட்டு இதெல்லாம் தான்டா கால கொடுமை. கட்லு பீரோல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். அது போக பொங்கப்படி தனியா வரும். அதுல வந்து பித்தாள பத்திரங்கள்லாம் வரும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? அது என்னன்னா அந்த கை சுத்து முறுக்குல வந்து அந்த அம்மாக்கு வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போவாங்க. சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. அது 10 ரூபா முறுக்கா இருக்கும் சார். முதல்ல 10 ரூபா முறுக்க பார்த்து கொண்டு போயிருவோம். நல்ல பார்வையா இருக்குன்னு. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்வையா இருக்குமா அப்படின்னு சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேக்குற ராஸ்கல். அப்போ 12 ரூபாய் கிட்டாரு அந்த முறுக்க. அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்களேன் 48000 கிட்ட வந்துட்டு. லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் வந்துட்டு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அடுத்த 3வது மிரு வீட்டுக்கு வந்து அச்சு முறுக்கும் மணவெல்லாம் சொல்லுவாங்க கருப்பட்டி சேவு. அது ஒரு 5 கிலோ 7 கிலோ போதுனாங்க. பெரிய விஷயம். நியாயமா ஆக்சுவலா என்னன்னா இந்த டவுரின்றதே ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பேசுறதுன்னு சொன்னாங்க. அதுவே கிடையாது. ஒரு மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ மேட்ரிமோனி மூலியமாவோ லவ் மூலியமாவோ தான் நடக்குது. அப்போ அந்த வீட்ல அவ்வளவு இருக்குப்பா, அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆல்ரெடி தெரிஞ்சுதான் அங்க இடத்துல அசம்ஷன்ல வராங்க. கரெக்ட். இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சு. ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? இப்ப நார்மலா இப்ப எனக்கே தம்பி இருக்கான். எங்க கிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இப்ப எங்க அம்மா என்ன கட்டி கொடுக்கறப்போ கண்டிப்பா ஒரு சொந்த வீடு இருக்க மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைப்பேன். Exactly. This is where இப்படி எங்க அம்மா ஒரே நிமிஷம் மேம் கூட கூட பேசாத. இப்ப எங்க அம்மா இப்படி கேட்கும்போது அந்த பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்கன்னா அப்ப எங்க அம்மா கண்டிப்பா 50% கொடுக்கணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா வேலைக்கு வந்துடுறாங்க. எந்த அம்மா அப்பாவோ அவங்க அம்மா அப்பாவோ இல்லட கணவருடைய அம்மா அப்பாவோ இவங்க கூட வச்சுக்கிறதே இல்ல. அதுக்கு என்னப்பா இது என்ன உங்க அம்மா இவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்காங்க போங்கன்னு இவங்க தான் வந்து மாப்பிளையை குத்தி வெளியே அனுப்புறாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டெல் மீ இல்ல சார், வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன பேசுறீங்க நீங்க? வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சண்டைக்கு வர்றையா? அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் எது வேணாலும் பண்ணியிருக்கட்டும். லவ் பண்றவங்க மினிமம் 1 இயர் நாச்சும் லவ் பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கறீங்க? அந்த 1 இயர்ல அவங்களுக்குள்ள எவ்வளவோ கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும். அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல. உண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? இந்த பையன் எப்படியாப்பட்ட பையன், ஃபியூச்சர்ல நம்மள அப்ப வரதட்சணை இவன் ஃபியூச்சர்ல கேட்பான்னு அவங்களுக்கு லவ் பண்றப்பவே தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் எப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியும்? சோ என்கிட்ட வந்து நகையெல்லாம் எதுவும் வாங்க கிடையாது. கல்யாண செலவெல்லாம் கூட அவங்களே பண்ணிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்களே எது கேட்க தூண்டுச்சு? என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அவங்களோட சூழ்நிலை அப்ப நம்ம கஷ்டமா இருக்கும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, பார்வையை வீட்டு பொம்பளை மேல திருப்புறாங்க. அப்படியா? அப்படிதான். நீங்க அந்த பையனை பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. டெஃபினெட்லி. அப்ப அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கறப்ப உங்களோட ப்ராப்ளம் நீங்க அந்த ஃபேமிலி பிலாங்ஸ் டு தட் ஃபேமிலி அப்படிங்கறப்ப அந்த ப்ராப்ளமை நீங்களும் சேர்த்து தானே மேம் சால்வ் பண்ணணும். நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உனக்கு கஷ்டமா இருக்குங்கும்போது சரி நம்ம வந்து கடன் வாங்கி கொடுக்கலாம். ஆனா குடுக்கலைங்கறத குத்தி காட்டுறத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. அதே மாதிரி டைவர்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு என்கேஜ்மென்ட்க்கு அப்புறமோ ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. சரி. they don't want அத நோன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க தானே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு பொண்ணை கொடுக்குறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல, அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. கரெக்ட். பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது வந்துட்டு டிமாண்ட் தான். ஐயோ எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பொண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. அப்படியே மேரேஜ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. அது நான் மறக்கிறேன் சார். யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இது ஆண்களுக்கான ஒரு வரதட்சணை சிக்கல் பெருகி இருக்கிறதா நான் பாக்குறேன். இங்க நடந்தது எதுவுமே போய் கிடையாது. இங்க யாருமே
நகை வாங்காம கல்யாணம் பண்றது இல்ல. அதே போல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெருகி கொண்டு இருக்கக்கூடிய வரதட்சணை சிக்கலா நம்ம பாக்குறது என்னன்னா, குறைஞ்ச காலகட்டத்திலே 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு கடன் இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பா கார் வச்சிருக்கணும்ங்கிற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. என்னோட ஸ்டோரியிலேருந்து நான் சொல்கிறேன். நான் கன்சீவ் ஆகி நான் 2nd மந்த்லேருந்து என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன சொன்ன ஆரம்பித்தார் அப்படின்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், இதை உங்கள் அம்மா வீட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா என்னோட அம்மா சொன்னாங்க அப்படின்னாங்க. 5வது மாசத்துலேருந்து டெலிவரி முடிகிறது வரைக்கும் என் அம்மா தான் பார்த்தாங்க. என்ன கொடுமை சரவணன். அவங்கள சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல டிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பமா. அந்த டிகர் பண்றது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பொண்ணை சைக்கலாஜிக்கலா அவ்வளோ பாதிக்குது சார். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? என்னன்னா வரதட்சணை சிக்கல் இங்க குறையல. வேணும்னா நம்ம இப்படி சொல்லலாம், இது எவாலுவேட் ஆயிருக்கு, வேற வடிவம் எடுத்திருக்கு. பயோடேட்டா கொடுத்து அனுப்போம்ல சார். அப்பவே கீழே பாத்தீங்கன்னா லாஸ்டா என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு அவ்வளவு இருக்கு இதெல்லாம் போட்டு இந்த பொண்ணு வீட்லயும் போட்டு கொடுத்துருவாங்க, பையன் வீட்லயும் போட்டு கொடுத்துருவாங்க. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அங்க சூஸ் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை விட அவங்க அதிகமா இருக்கிற மாதிரி அப்படிங்கிறவங்க கேட்டுருவாங்க. சின்ன பையனா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை சேர்த்து வச்சிருக்கேன். கேட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணு என்ன இப்ப நீங்க படிச்சிருக்கா உங்களுக்கு பொண்ணு தெரியுங்களா? சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சு. நான் குமார் அவசரப்பட்டியே. நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்றதுல இப்ப குறைஞ்சிருச்சு. புரிஞ்சு போச்சு. அதாவது இல்ல முன்னால ஒரு இடைப்பட்ட 90களின் காலத்துல சினிமால வைக்கப்பட்ட டயலாக் இது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? வயது தாண்டிடுச்சு சார், 40 வயசு சார் எனக்கு. அப்பதான் மேரேஜ் இது பண்ணிட்டு இருந்தோம். பொள்ளாச்சி பக்கம் உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் ஏன் மேரேஜ் லேட் ஆச்சுன்னு கேக்குறேன் சார். அதான் சார் சொத்து அவங்க அதிகமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சார் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கொஞ்சம் படிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சார். அப்புறம் வயசு தாண்டதுக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். பொள்ளாச்சி சைடுல பாத்தீங்கன்னா 40 வயசுல இருக்கிறவங்க தெருவுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க சார். என்னப்பா சொல்ற? பட் இவங்கலாம் சொல்றத பார்த்தா பெண் வீடும் அல்லது பெண்ணுக்கும் அப்புறம் கூடி இருக்க மாதிரி தோணுது. அப்ப வரதட்சணை நெருக்கடி குறையத்தானே செய்யும். எப்படி கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், அதுக்கு காரணமே பொண்ணூட்டுக்காரங்க தான். ஓஹோ, பொண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். போற இடத்துல அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் சார் ஆக்சுவலா நம்பி செய்யறதுங்க சார். இன்னும் செய்ய முடியுது 20 பவுன், அப்போ இன்னொரு 5 பவுன் கேட்போம். பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ நீங்க என்ன ஆகும்னா, தாலி கட்டுற வரைக்கும் எல்லாம் சைலண்டா இருக்காங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அனுபவிக்கிற சிக்கல்களை எத்தனை பேர் இங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? என் பையனுக்கு இப்ப பிசினஸ் நொடிஞ்சிருக்கு, யாராச்சும் இருந்த நல்ல வீட்டுல எடுத்திருந்தோம்னா நாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்போம். மன உளைச்சல தினம் ஊசியில குத்துற மாதிரி குத்துவாங்க. அவங்க கூட வாழ வேண்டிய கட்டாயம் அந்த பொண்ணுக்கு கிடையாது. அனுபவிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உண்மையா தான் சொல்றேன். அரேஞ்ச் மேரேஜ்ல நீங்க முன்னால டிமாண்ட் பண்ணி பேசுறது மட்டும் கிடையாது. அதற்கு பிறகுதான் அதோட வேற ரூபம் வரும். சோலி முடிச்சு. ஒரு கல்யாணம் நடந்துருச்சு வரதட்சணைன்னு சொல்லிட்டு இன்னைக்குலாம் ஏகப்பட்ட கேஸ் போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. மோஸ்ட் மிஸ்யூஸ்டு லான்னு சொல்லி நீங்க பண்ணுங்க, வரதட்சணை சட்டம் தான் வருது. அக்விட்டல் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பொய்யான வழக்குகள் இப்ப பெண்கள் ஜோடிக்கலைங்கிறதெல்லாம் நான் சொல்லவே முடியாது. எப்படி அது இருக்கோ அதுவும் இது இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த வழக்குகள் எல்லாம் போடாம நம்ம குடும்பமா இருக்கணும், நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு எத்தனை பேர் சைலண்டா இருக்காங்க? இந்த கல்யாணத்தை நம்ம பிரேக் பண்ணியோ இல்ல நம்ம ஒரு கேஸ் போட்டோ இதை மேற்கொண்டு வளர்த்துட்டு போய் மன நிம்மதியை கெடுத்துக்க வேணாம். கண்டிப்பா இது இருந்துகிட்டே தான் இருக்கே தவிர இதை டாலரேட் பண்ணாமலாம் யாருமே கிடையாது.